வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 57 காண்போமா? துருவனின் மனதில் பகவானை நினைத்து தவம் செய்ய இந்த அகிலமே நடுங்கியது என்பதை பார்த்தோம் அல்லவா? பகவான் ஒவ்வொரு அணுவிற்குள்ளும் இருக்கின்றார். பகவானே எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றார். துருவ மகாராஜா பகவானோடு தொடர்பு கொண்டிருந்த காரணத்தினால் மிகவும் கனமானவராக அவர் மாறியதால் பிரபஞ்சம் முழுவதுமே அதிர்ந்தது. இதனையே பகவத்கீதை யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதேயோ மாம் சமே யுக்தமோ மதக. அனைத்து யோகிகளிலும் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்பொழுதும் மனதில் தியானித்து அவருக்கு உன்னத அன்பு தொண்டு செய்யும் பக்தி யோகியே மிகவும் உயர்ந்தவனாவான். சாதாரண யோகிகள் அட்டசித்தி எனப்படும் அதிசயத்தக்க 8 வகை பௌதீக செயல்களை செய்பவர்கள். ஆனால் பகவானின் தூய பக்தனோ இவற்றையெல்லாம் கடந்து தனது செயல்களினால் முழு பிரபஞ்சத்தையே நடுங்கச் செய்வான். அரசகுமாரனான துருவ மகாராஜா ஒற்றை காலில் நேராக நிலைத்து நின்றதினால் அவரது கால் பெருவிரலின் அழுத்தத்தினால் பூமியின் ஒரு பகுதி கீழ் நோக்கி இறங்கியது. இது யானையினை சுமந்து செல்லும் படகு. யானையின் ஒவ்வொரு காலடி அழுத்தத்தினால் படகு இடமும் வலமும் அலை புரண்டு சாய்வது போல் இருந்தது. துருவ மகாராஜா தன் தந்தையின் அரண்மனையில் இருந்த பொழுது தன் தந்தையின் மடியின் மீது ஏறி அமர்வதற்கு தடை செய்யப்பட்டார். ஆனால் அவர் பக்தி தொண்டில் முன்னேறிய பிறகு தனது பாதத்தின் அழுத்தத்தினால் அவர் முழு உலகையே கீழே தள்ளினார். இதுதான் சாதாரண உணவிற்கும் கிருஷ்ண உணவிற்கும் உள்ள வேற்றுமை ஆகும். சாதாரண உணர்வில் அரசரின் மைந்தன் விருப்பத்தை அவர் தந்தை கூட மறுத்து இருக்கலாம். ஆனால் அவரோ தன் இதயத்தில் கிருஷ்ண உணர்வு பெறும் பொழுது அவனுடைய பாதத்தின் வலிமையினால் இவ்வுலகையே கீழே தள்ளுகிறார். சில சமயம் வலது காலை ஊன்றி தவம் செய்வார். இப்பொழுது இந்த பூமியே வலது பக்கம் சாயும். சில சமயம் இடது காலை ஊன்றி தவம் செய்வார். அப்பொழுது பூமி இடது பக்கம் சாயும். துருவ மகாராஜா முழு முதற் கடவுளை தன் இதயத்தில் இருத்தி எப்பொழுதும் அவரையே தியானித்து வளர்ச்சி அடைந்து பக்தியில் மிகுந்தவராக காணப்பட்டார். துருவ மகாராஜா நடைமுறையில் விஸ்வாத்மாவான விஷ்ணுவை போன்று கனமானவனாக மாறினார். அவரது ஆழ்ந்த தியானத்திலும் அவர் தனது உடலில் உள்ள துவாரங்கள் அனைத்தையும் மூடியதாலும் முழு பிரபஞ்சமும் சுவாசிக்க முடியவில்லை. ஆழ்வார் திருநகரியில் நடந்த ஒரு அனுபவத்தை காண்போமா? நம்மாழ்வார் ஒரு முறை ஆழ்வார் திருநகரியிலிருந்து பெருமாளிடம், பகவானே, நீ பெரியவனா இல்லை நான் பெரியவனா என்று கேள்வி கேட்டார். பகவான் பதிலளித்தார், நம்மாழ்வாரே, இதில் என்ன சந்தேகம், நான் தான் பெரியவன் என்று கூறினார். பகவானிடம் நம்மாழ்வார் கேட்கிறார், எதை வைத்து நீ அப்படி சொல்கிறாய்? இந்த விண்ணையும் மண்ணையும் இந்த உலகத்தையும் தாங்குபவன் நான் தானே, நான் தான் பெரியவன் என்றார் பெருமாள். அதற்கு நம்மாழ்வாரோ, பகவானே, உன்னையே நான் என் இதயத்தில் தாங்குகின்றேன், அதனால் உன்னை விட நான் தான் பெரியவன் என்றார். பெரிய திருவந்தாதி பாசுரம். புவியும் இரு விசும்பும் நின்னகத்த நீ என் செவியன் வழி புகுந்து என் உள்ளாய், அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை யார் அறிவார், ஊன் பருகு நேமியாய் உள்ளு. இந்த பாசுரத்தில் நம்மாழ்வார் பெருமாளிடம் கூறுகிறார், பகவானே, உன்னை விட நான் பெரியவன். பகவானே, நீ இந்த உலகத்தை தாங்குகிறாய், ஆனால் நானோ உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றார். அதுபோல் துருவன் உலகத்தை தாங்கும் பகவானை தன் உள்ளத்தில் தாங்குகிறான் அல்லவா? அதனால் பாரம் அதிகமாகும் அல்லவா? பூமி வலப்பக்கமும் இடப்பக்கமும் மாறி மாறி சாய்கின்றது. அதனால் எல்லா உலகங்களிலும் உள்ள அனைத்து தேவர்களும் மூச்சு திணறுதலுக்கு உள்ளாகி பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்தனர். ஸ்ரீமன் நாராயணனை சரணடைந்த தேவர்கள் என்ன முறையிடப் போகிறார்கள் என்பதனை பகுதி 58 காண்போமா? நன்றி, வணக்கம்.